நேற்று யானைக்கு உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க, கேள்விப்பட்டோம். இன்றைக்கி காலையில் தான் நம்ம அமைப்பர் விநாயகர் முன்னாடி யானை பூரண நலம் பெறணும்னு சொல்லி அடியார் பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணோம். பிரார்த்தனை பண்ணி முடித்து பூஜையை முடித்து வீட்டுக்கு தான் போயிருக்கோம். யானை இறந்து போச்சுன்னு சொன்னோன்னே மனசே சங்கடமாக போச்சு. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். யானை சிறு குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் தொட்டு விளையாடக்கூடியது. நம்ம கோயிலில் யானைக்கு இப்படி ஒரு இதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக போச்சு. யானை இறந்ததுக்கு அண்டாறு ஆத்மா சாந்தி அடையணும், இறைவனுடைய திருவடியில் இளைப்பாறணும். நேற்றுக்கு தான் மகா பிரதோஷம் வேறு. யானைக்கு இப்படி ரொம்ப மன சங்கடமாக போச்சு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் இறைவன் திருவடியில். நமச்சிவாயம் சிவாய நம. யானைக்கு நம்ம கோயிலில் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 நாள் தான் அது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. நேற்றும் முந்தானத்தும் தான் அது பார்த்துருக்காங்க. அதனால் யானைக்கு உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. திடீர்னு தான் இப்படி ஆகிருக்கு. என்னன்னு தெரில, மனசே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் எல்லோரும் சேர்ந்து போராடி பார்த்துருக்காங்க நேற்று எல்லாம். ஆனால் இன்றைக்கி காலையில் இப்படி ஆகி போச்சுங்க. கேட்கும் போதே ரொம்ப சங்கடமாக இருக்குது. சிறப்பு மருத்துவக்குழு வந்து பார்த்தாங்களா? இல்லை, மருத்துவக்குழுலாம் எல்லோரும் இருந்து பார்த்துட்ருக்காங்க. உடனே கூடயே தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி காலையிலே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. நாங்கள் காலையில் யானைக்கு நலம் பெறணும்னு சொல்லிலாம் பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். ஆனால் வீட்டுக்கு தானே போயிருக்கோம். இப்போ பூஜை முடிஞ்சு போனதே 7:45 8 மணிக்கு தான் போயிருக்கோம். இந்த செய்தி கேட்கும் போதே ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. யானை குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்க்குறேன். எனக்கு வயசு 55 வயசு ஆகுது. கண்டிப்பாக யானைக்கு 55 வயசு குறையாமல் இருக்கும். சிவாயிடுவேன்.